வாட்ஸ் வைஸ் இனி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோசை சுட போகிற கான்வெளி. ஒரே நிமிஷம் லைட் நிமிஷம். ஓகேவா, கரெக்டாக இருக்கா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோசை சுடுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அப்புறம் வந்து எடுத்தாச்சுது லைட்டு. கேஸ் ஆனில் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம போயிட்டு மாவு எடுத்துருந்தாங்க 1 மினிட். சரி, நம்ம வந்து முட்டை அதுக்கப்புறம் மாவு எடுத்துருந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஆரம்பிக்கலாமா? மாவு இருக்கு கொஞ்சம். ஓகே, சொல்லிட்டு நம்ம எப்படி முதல் சுடுறது. ஸோ நீங்கள் முதல் சுடும் போது கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கையில் எடுத்துக்கிட்டு, இன்னும் சூடாகலை. ஓகே, ஸோ யாருமே மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு தெரிக்க விட்டு போயிருங்க. ஏன்டா இவ்வளோ கருப்பாயிட்டு கேட்காதீங்க, வெள்ளையாக இருக்கேன். இப்போ நம்ம வந்து லைட் வெளிச்சம் இல்லாதனா நான் இப்போ உங்களுக்கு கருப்பாக தெரியுவேன். ஓகே, உங்களுக்கு எப்படின்னு தெரில, கருப்பாக இருக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பபிள் சுட ஆரம்பிச்சிருச்சு. சரி, அப்போ மாவு வெந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ப்ரோ உங்கள் ஹோம் டூர் வந்து போட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு. சரி, இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்ஸ் எத்தனை போதுமோ அந்த லைக்ஸை வச்சு உங்களுக்கு வந்து ஹோம் டூர் போடுங்க. நம்மளோட சீக்ரெட் ரூம் காமிப்பேன். எங்கள் வீட்டில் வந்து எனக்கு ஒரு சீக்ரெட் ரூம் இருக்குது, அங்கே தான் நான் கேம் பிளேலாம் பண்ணுவேன். நீங்கள் நான் போடுற வீடியோ கூட அங்கே தான் எடுத்து காமிப்பேன். ஸோ ஒரு கரண்டி மாவு எடுத்துக்கிட்டு இதை அப்படியே ஊற்றிக்கிட்டோமா. ஊற்றினதுக்கப்புறம் பொறுமையாக ஸ்மாஷ் பண்ணணும். ஸ்மாஷ். ஓகே, ஊற்றியாச்சு, பக்காவாக இருக்கும். இப்போ எண்ணெய், ஆயில், நெய் ஊற்றிக்கினா கூட ஊற்றிக்கலாம். நெய் இருக்குது, எடுத்து ஊற்றணும். ஓகேவா? ஸோ எண்ணெய் இவ்வளோன்னு எடுத்துக்கிட்டு அப்படி ஊற்றணும். ஓகே, பக்காவாக வரும்னு நினைக்கிறேன், நான் நம்புகிறேன். ஒரு தோசை ஊற்றுவேன், 4 தோசையும் நான் உங்களுக்கு வந்து அப்படியே கால் வழியாக போட்டுருவேன். ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா டீப்பாக ஃப்ரை ஆனதுன்னா நம்ம வந்து எப்பயுமே தோசையை வந்து எடுக்கணும். தோசை ஊற்றுறேன்னு இந்த தோசையை உங்களுக்கு காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருப்பாங்க. என்னைய பிடிச்சவங்கன்னா பிளாக் கலர் ஆர்டர் விட்டு அமைச்சு விட்டுருக்கேன். எனக்கு பிடிக்காதவங்கன்னா ரெட் கலர். என்ன அந்த சைடு எண்ணெயை ஊற்றலை. ஸோ எண்ணெயை ஊற்றிடுங்க. என்னடா இப்போ எண்ணெய் ஊற்றுறீங்களா? தெரியாமல் ஊற்றிட்டேங்க. கிறிஸ்பியாக இருக்கும்னு சொல்கிறாங்க, மற்றபடி அப்படியே திருப்பணும். சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் செம்மையாக இருக்குங்க. தோசை யாருக்கெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருக்கோம். தட்டு எடுத்தாச்சு, நம்ம வாழ்க்கை தட்டு. கேரட் தோசை பிடிக்கிறவங்களுக்கு வந்து என்னன்னா, அவங்களுக்கு வந்து ஃபார்ம்ஸ் இருக்கும். நான் வந்து கராத்தே கிளாஸ் போகிறேன், அதுவும் நான் வந்து ஜிம்முக்கும் போகிறேன். ஸோ கேரட் தோசை மாஸ்டர் எப்பயுமே சாப்பிட சொல்லுவார்.
எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எங்கே வச்சுருப்பாங்க எனக்கு தெரியாதுல்ல. உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் எங்கே இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் பண்ணி விட்டுருவாங்க. எங்களுக்கு வந்து 2 பெட்ரூம் 2 கிச்சன் ரூம் இருக்குது. யாருக்கு ஹோம் டூர் வேணுமோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டு போங்க, பின் பண்ணி விட்டு போங்க. கன்ஃபார்ம் அவங்களுக்கு போகிறேன். பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டு போங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டக்கு டக்குன்னு வரும் நோட்டிஃபிகேஷன். ஓகே, அது திருப்பிட்டேன். என்னடா யோகேஷு எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டேன், நீ மட்டும் என்ன ஸ்கூலுக்கு போகலன்னு கேட்குறீங்களா? நான் சிபிஎஸ்சி, ஸோ அதனால் எனக்கு 5 தான், ஜூன் 5 தான் எனக்கு ஸ்கூலு. அப்பா அம்மா எங்கடா போனாங்க கேட்குறீங்களா? எங்கள் அம்மா டீச்சர் போயிட்டாங்க, எங்கள் அப்பா கவர்மெண்ட் ஜாப். சரி, நம்மளோட சிம்பிள் வச்சுருவோமா? இதான் நம்ம சிம்பிள் வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதான் நம்ம வெல்கம் டு யோகேஷ் vlogs. வெல்கம் டு யோகேஷ் vlogs கைஸ். 3 தடவை சொல்லுவோமா? வெல்கம் டு யோகேஷ் vlogs, வெல்கம் டு யோகேஷ் vlogs, வெல்கம் டு யோகேஷ் vlogs. ஸோ ஒரு பேசிட்டே விட்டுட்டேன். வாவ், செம்ம வந்துருக்கு. நெக்ஸ்ட் தோசை ஊற்றிடுவோமா? தோசை லைட்டாக அப்படி ஆயிடுச்சு. கமெண்ட் செக்ஷனில் ஸோ நம்ம ஐடி வாங்கலான் இருக்கேன் கைஸ். அஃபிஷியல் ஐடி வாங்கலான் இருக்கேன். இப்போ நான் வந்து எலக்ட் மாஸ்டரில் இருக்கேன். இப்போ வந்து இன்னத்துக்கு சீசன் இறக்கியிருப்பாங்க. எவ்வளோ இறக்கியிருப்பாங்க? டைமண்ட் 5ல் இறக்கியிருப்பாங்க. புதுசாக டைமண்ட் 5 வேறு கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப முடியல. ஸோ புது ஹேர் கட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். கருப்பாக தெரியுது ஃப்ரேம் கொஞ்சம் கரெக்டாக இருப்பா. எது பின்னாடி அது ஃபேன் ஓடுது. இது வந்து ஃபில்ட்ரு அக்வா. இது இங்கே கிச்சன் ரூம். ஸோ அப்படி தான் இருக்கும். ஸோ எப்படி வெட்டுக்கிழமை இது எடுத்தாச்சு. அப்படியே சரி, எதுக்காக எனக்கு ஒரு யோசனை. சரி, கிச்சன் ஹோம் டூர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் ஹோம் டூர் போடலான் இருக்கோம். ஸோ ஓகே, இது அப்படியே வந்துருந்தீங்கன்னா இது வந்து சிங்க்கு, இது வந்து சிங்காக இருக்கும். இது பைப்பு, டேப்பு, இது கழுவுறதுக்கு. இது வந்து அக்வா. இது எவ்வளோக்கு வாங்கினாங்கன்னா 10,000 வாங்கினாங்க. அப்போயே 10,000. ஸோ இப்படியே வந்தீங்கன்னா இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இது நம்ம அம்மா சமைக்கிறதுக்காண்டி வச்சுருக்காங்க நிறைய திங்ஸ். இது ஒரு வகையான பாத்திரம், இது ஒரு வகையான பாத்திரம். மேலே அப்படியே பார்த்தீங்கன்னா இது ஒரு வகையான பாத்திரம். ஸோ அப்படியே பேசிகிட்டே இருக்காப்ப. இந்த தோசையும் கொஞ்சம் நல்லா தான் வயசு வந்திருக்கு. ஸோ கீழே அப்படியே என்ன ஜஸ்ட் மிஸ். இங்கே 2 ஊற்றணும். இதுக்கே ஒரு நேரம் ஆகுது. இந்த முட்டையை வேறு போகணுங்க. கீழே மண் எடுக்கு. சரி, ஓகேவா, நம்ம ஹோம் டூர் போட்டுருவோமா? சரி, கிச்சன் டூர் போட்டுருவோம். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் பாத்திரம். இது என்னன்னா கறி பிடிக்குதுங்க. ஸோ அதனால் ஒரு ஸ்டிக்கரை வாங்கி ஒட்டியாச்சு. ஓகே, அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒரு ஸ்டிக்கர். அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கட்டை மருந்து அதையே சொல்கிறோம். இது ஒரு மிக்சி.
இது ஒரு குண்டான் அது நிறையா இருக்குங்க. ஸோ அதை லீவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிச்சனு இந்த இந்த பாத்திர சாமான் அது எல்லாமே இருக்கும். ஸோ இதுதான் நம்ம ஸ்டாண்டாக வச்சுருக்கோம் பெருக்கி. வெயிட் அ மினிட். ஸோ இப்போ நான் வந்து முட்டை போடும்போது உங்களை இப்போ சந்திக்கிறேன். பார்க்கலாமா? இல்லை முட்டை போடும்போது உங்களை பார்க்குறேன். சரி, முட்டை போட தேவையான இப்போ நம்ம வந்து முட்டை போடலாமா? முட்டை போட கரண்டி உடச்சிக்கலாம். ஓ கழிவுங்க. ஸோ ஓகே. ஸோ அதுக்கு தேவையான மிளகா பொடி. ஓ உப்பி இருக்காங்க, அந்த உடைக்கான்னு தெரியல. ஏன்டா இவ்வளோ மிளகா பொடி போடுன்னு கேட்குறீங்களா? எனக்கு மிளகா பொடி ரொம்ப பிடிக்கும். ஐயோ வந்துச்சு. ஸோ சாரி. இது கொஞ்சம் மிளகா பொடியாக வாங்கியிருக்காங்க. இப்போ கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா இங்கே வந்து இது வந்து சக்கிக்கும். சரி ஓகே, எடுத்துக்கோமா? சிம்மில் வச்சுருக்கேங்க, சாரி. ஸோ அதுக்கு தேவையான பேர் நாடு பேர் மறந்து போச்சே. கடுகு கடுகு நான் வந்துச்சு. கடுகு போட்டுப்போம். ஸோ தென் மிக்சர் நிரூபிச்சு காமிச்சிட்டேன். பார்த்தீங்களா, ரத்த கலரில் இருக்குது. தெரியுதான்னு தெரியலான்னு தெரியல, ரத்த கலரில் இருக்குது. நான் பண்ண போகிறேன்னு தெரியல. சரி, அவ்வளோங்க, முடிச்சாச்சு. ஓகே, அடுத்த வீடியோ சந்திக்கும். நான் உங்களுக்கு பாய். மறக்காமல் யாரும் கிளிக் பண்ணி விட்டு போயிருங்க. பாய்.